இன்றைய அரசியலமைப்பு வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை. இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை எந்த நாட்டை பின்பற்றி எடுக்கப்பட்டது என்றால், இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை அமெரிக்க ஐக்கிய நாடுகளை பின்பற்றி எடுக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரையை என்.ஏ. பால்கிவாலா என்ற சட்ட அறிஞர் அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று புகழ் கூறுகிறார். என்.ஏ. பால்கிவாலா said Indian Constitution preamble is identity card of the Constitution. இந்திய அரசியலமைப்பில் இந்த அரசியலமைப்பினுடைய முகப்புரையை டிசம்பர் 13, 1946 நோக்க தீர்மானமாக நேரு வழங்கினார். இதை ஜனவரி 22, 1947 முகப்புரையாக இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்டது. இந்திய அரசியலமைப்பினுடைய முகப்புரை, We the people of India, having solemnly resolved to the constitute India into a sovereign, socialist, secular, democratic republic. Whatever the present in the red letters, they are very important. So that we said SQ doctor. ஷார்ட்கட் என்னது? SQ டாக்டர். அப்போ SQ அப்படின்னா எத்தனை தடவை இருக்குன்னா 3 தடவை இருக்கு. சாவரின், சோசியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். அண்ட் டு செக்யூர் டு ஆல் சிட்டிசன்ஸ். ஜஸ்டிஸ், என்னென்ன ஜஸ்டிஸ் எல்லாம் இதில் இருக்குன்னா சோசியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். லிபர்ட்டி, எந்த மாதிரியான லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிபர்ட்டி ஆஃப் தாட், லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன், liberty of belief, liberty of faith and liberty of worship. Equality of the status of opportunity and to promote them all, and fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. In our Constitution Assembly is 26th day of the November 1949 to hereby adopt, enact and give to ourselves this Constitution. இதான் இந்திய அரசியலமைப்பினுடைய முகப்புரை. இந்திய அரசியலமைப்பினுடைய முகப்புரை முக்கியமாக 4 விஷயங்களை வரையறுக்கிறது. என்ன அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி, அரசியலமைப்பினுடைய மூலம். சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி, இந்த அரசியலமைப்பினுடைய மூலம் யாரு அப்படின்னா த பீப்புள். அரசியலமைப்பினுடைய மூலம் யாரு? த பீப்புள். நேச்சர் ஆஃப் த இந்தியன் ஸ்டேட், இந்திய அரசினுடைய இயல்பு. இந்திய அரசினுடைய இயல்பு என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியா இஸ் a sovereign republic, socialist republic, secular republic, democratic republic. என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய அரசு என்பது இறையாண்மை பெற்ற குடியரசு, சமதர்ம குடியரசு, மதச்சார்பற்ற குடியரசு, ஜனநாயக குடியரசு. அதான் அந்த இடத்துல போட்டிருக்கு SQ டாக்டர். இந்த கீவேர்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்திய அரசியலமைப்பினுடைய இயல்பு என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு இறையாண்மை பெற்றது, சமதர்மமுடையது, மதச்சார்பற்றது, ஜனநாயகமுடையது, அதே மாதிரி குடியரசு நாடாக உள்ளது. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ், எந்த விதமான குறிக்கோள்கள் இதில் கூறப்பட்டிருக்குதுன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஜஸ்டிஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஜஸ்டிஸ்னா நீதி. எந்த விதமான நீதிகள் இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்குன்னா சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. இது எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா 1917 நடந்த ரஷ்ய புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. லிபர்ட்டி, எந்த விதமான லிபர்ட்டிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிபர்ட்டி ஆஃப் தாட், எண்ணங்களை வெளிப்படுத்துவதில் இருக்கக்கூடிய சுதந்திரம். எக்ஸ்பிரஷன் அப்படின்னா வெளிப்பாடு. பிலீஃப், நம்பிக்கை. ஃபெய்த் அப்படின்னா ஒன்று அடிப்படை நம்பிக்கை. வர்ஷிப், வழிபாடு. இதுல எல்லாம் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா லிபர்ட்டி இருக்கு. ஈக்குவாலிட்டி, சமத்துவம். அதுக்கப்புறம் ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம். இப்போ இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த 3 வேர்டு எதுல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. இதிலிருந்து எடுக்கப்பட்டது பிரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. ஜஸ்டிஸ், நீதி எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ரஷ்ய புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து டேட் ஆஃப் அடாப்ஷன், எப்போ இதை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா 26th November 1949. 26th November 1949. இதுதான் இந்திய அரசியலமைப்பினுடைய முகவரினுடைய சில முக்கியமான அம்சங்கள். இதுல இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது, இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 26, 1950. ஜனவரி 26, 1950 அன்று எந்தெந்த வேர்டெல்லாம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்தெந்த வேர்டெல்லாம் இருந்துச்சு? சோவரின் இருந்துச்சா? சோவரின் இருந்துச்சு, டெமோக்ராட்டிக் இருந்துச்சு, ரிப்பப்ளிக் இருந்துச்சு. அப்ப இந்திய அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தத்தின்படி 42வது சட்ட திருத்தம் 1976. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 4 + 2 6,
லாஸ்ட்டில் வந்து என்னது 6 1946 1976 இதில் என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து சோசியலிஸ்ட் செக்யூலர் அதுக்கப்புறம் வந்து இன்டெகிரிட்டி சோசியலிஸ்ட் செக்யூலர் இன்டெகிரிட்டி என்ற வார்த்தையானது சேர்க்கப்பட்டது. இந்த 3 வார்த்தைகளையும் எந்த சட்ட திருத்தத்தின்படி சேர்த்தாங்க அப்படின்னா வந்து சோசியலிஸ்ட் செக்யூலர் இன்டெகிரிட்டி இந்த 3 வார்த்தையும் 42வது சட்ட திருத்தம் 1976 படி சேர்க்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பினுடைய முகப்புரை இது முறை ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற தொடர் வகுப்புகளை பெற செம்மொழி IAS அகாடமியை அணுகவும். நன்றி.